Name of Jesus. உங்கள் ஒருவரின் கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றோம். As we continue to study on the sufferings of Jesus, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். We have been learning about what is Lent, what is Ash Wednesday, what is Easter, what is, and then about the sufferings of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாம் சாம்பல் புதன், லெந்து காலங்கள், ஈஸ்டர் ஏன் என்ற காரியங்களில் வேதத்தின் ஆதாரத்தின்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். And we have been mostly concentrating on in these days when we really think about the sufferings of Jesus, which there were no special days about thinking of the suffering of Jesus in the early church. நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட நாட்களை ஒரு விசேஷித்த நாட்களாக அவளை அனுசரித்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. Yes, they did preach about the cross. கிறிஸ்துவின் சிலுவை பற்றி பிரசங்கித்தார்கள். Paul says, I glory, I boast in the cross. பவுல் சொல்றார், நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். He spoke about the cross. In fact, he didn't speak about blessings, like worldly blessings, like what we think of blessings today. இன்றைக்கு நாம் யோசிக்கின்ற விதத்தில் அல்லது கருதுகின்ற விதத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து அவர் சிலுவை பற்றி பேசும்போது பேசவில்லை. The early church or the disciples, the early apostles or the church leaders in the early church, none of them spoke about the Old Testament blessings like how we speak about today. இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஆண்டவர் தந்த அந்த ஆசீர்வாதங்களை பேசுவதைப் போல அந்த நாட்களிலே அவர்கள் பேசவில்லை. Okay, because most of the blessings, even the blessings of Abraham, if you see, they were all earthly blessings. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எடுத்தாலும் கூட அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமே. See, as I always tell you, for example, if you take Abraham's blessings, the Bible says he was rich in silver and gold. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாய் இருந்தான். But when we see the early church, when we see Peter and John, when they went to the temple, they seen a lame man there, and the first thing that they tell him is, silver and gold I do not have. ஆதி திருச்சபையிலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் நுழையும் பொழுது அங்கிருந்த முடவனை பார்த்து அவர்கள் சொன்ன முதல் காரியம், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. They were talking about silver coins and gold coins. அவர்கள் சொன்னது ஆவிக்குரிய ரீதியில் இல்லை, உலக பிரகாரமா இருக்கக்கூடிய பொன்னு வெள்ளி அந்த காலத்துல பயன்படுத்திய பொருட்கள். That was the currency of that land at that time, something that they could touch, something that was tangible, something that they could see. அந்த நாட்களிலே இன்னைக்கு நமக்கு இருக்கிற ரூபாய் அல்லது மற்ற உலக நாணயங்களைப் போல அந்த நாட்களிலே பொன்னும் வெள்ளியும் நாணயமாக பயன்படுத்தப்பட்டது, அதை தொட்டு உணரக்கூடியதாக இருந்தது. And so Peter and John tells him, silver and gold I don't have. பேதுரும் யோவானும் சொல்றாங்க, நீ நினைக்கிறபடி பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. So the first conclusion we would come to is they were living a beggarly life. அது கேட்ட உடனே முதல்ல நம்ம மனதுக்கு வருகின்ற எண்ணம் என்ன, பிச்சைக்காரன் போல அவங்க வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு. For some Christian fanatics they think they were holy. See, they said they didn't have silver and gold, we should not have silver and gold. அதுல ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன யோசிப்பாங்க, பாத்தீங்களா ஆதி திருச்சபையில பேதுரும் யோவானுக்கும் வெள்ளியும் பொன்னும் இல்ல, பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாங்க, அவங்க நமக்கு கூட வெள்ளியும் பொன்னும் இருக்க கூடாது. Another side of the people who were there in the Judaism, that the religion at that time, they would have thought, see, these guys left this religion and went behind that Jesus. Okay, and that is why they are suffering in poverty like this. இன்னும் ஒரு கூட்டம் யூத மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. அவர்கள் என்ன யோசித்தாங்க, இயேசுவை நம்பி அவங்க பின்னால போனாங்க இல்லையா, இப்போ பொன்னும் வெள்ளியும் எதுவும் இல்லாம ஓட்டாண்டியா மாறிட்டாங்கன்ட்டு அப்படியும் யோசித்தாங்க. So when we take just one phrase from the Bible or just few words from here and there, we cannot come to any conclusion. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரையோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் இங்கும் அங்கும் வேதத்திலிருந்து எடுத்து அதிலிருந்து ஒரு பெரிய உபதேசத்தை நாம் கொடுக்க முடியாது. Now I'm not trying to say, I'm not talking about gold and silver. I'm not trying to say gold and silver is good or it's bad. அதனால நான் பொன்னும் வெள்ளியை குறித்து இன்னைக்கு பேசல, பொன்னும் வெள்ளியும் நல்லதோ கெட்டதோ அதை பற்றியே நான் பேசல. Okay, when we need something, God will give it to us in general. I'm telling you. பொதுவாக நான் சொல்வது, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். But we are not there for that thing. ஆனா அந்த பொன்னுக்காக வெள்ளிக்காக நாம் வாழவில்லை. That thing is there for us. அதுதான் நமக்காக வாழணும். That particular possession, that particular riches, that particular material is there for us, for our use. அந்த குறிப்பிட்ட பொருளோ அந்த குறிப்பிட்ட பொன்னோ வெள்ளியோ நாணயமோ அல்லது உலக பிரகாரமான பணமோ
நாம் பயன்படுத்துவதற்காகத்தான் அது இருக்கிறதே We தவிர are not அது there நம்மை for that. பயன்படுத்தக்கூடாது. Okay, Peter and John and all of them didn't leave their profession, their job, their occupation, their income, everything and go to get more silver and gold from Jesus. ஆகவே பேதுருவும் யோவானும் பவுலும் தங்களுக்கு இருந்த அந்த தொழிலையும் தங்களுக்கு இருந்த அந்த வேலையும் விட்டுவிட்டு அதை விட அதிகமாக இயேசுவிடத்தில் சம்பாதிக்கலாம், பொண்ணு வெளியே தருவார்ன்ட்டு ஓடல. Okay, and Jesus also didn't promise them that. இயேசுவும் கூட என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை பணக்காரனாக்குன்னு சொல்ல. Jesus said, "Come, I'll make you fishers of men." இயேசு என்ன சொன்னார்? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். Paul says, even though I am poor, I make many people rich. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நாங்கள் தரித்திரராய் இருந்தும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகின்றோம். Because when Jesus said, even this we will think, and Jesus said, I'll make you fishers of men. When lot of men come, I'll get lot of money, I'll get lots of churches, lots of land. That was not the conclusion. இன்னும் ஒரு சில இப்படி யோசிப்பாங்க, நிறைய ஆத்துமாக்களை பிடிச்சிங்கன்னா நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, நிறைய சர்ச்சுக்கு வந்து நிறைய காணிக்கு வரும், நிறைய காணிக்கு வந்தால் அதன் மூலமா பெரிய பணக்காரனா மாறலாம். See, it is not for you to collect a lot of people and say, see how many people I have under my control. It is for us to get the bride ready for heaven. That is what is our work. நோக்கம் சபையிலே ஆட்களை கொண்டு வருவதன் நோக்கமானது என்னுடைய சபையில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு பெருமைப்படுவதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று அவர்களை மனவாட்டியாக ஆயத்தப்படுத்த. In a house. வீட்ல ஆரம்பிச்சாங்க. And when it grew, it just multiplied. வளர்ந்த பிறகு அப்படியே பெருக ஆரம்பிச்சது. When those two cells multiplied, it grew into 4 cells. ரெண்டு வீட்ல ஜெபக்கூட்டம் நடந்ததுன்னா பெருகுச்சுன்னா 4 வீடா மாறுது. When it became 4, it became 16. 4 16 மாறுது. See, this is how the church grew and they were able to impact the world. They did not just bring everybody and bundle them up into one building, and that is why we try to steal from other people and just try to fill up my building. இப்படியாக எங்கும் ஒவ்வொரு வீடு எங்கும் ஒவ்வொரு தெருவெங்கும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர்கள் வீடு வீடாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னதன் மூலமாக அது பரவி ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது. அதற்கு பதிலாக எல்லா சபையில் இருக்க ஆட்களையும் அப்படியே திருடி கொண்டு வந்து ஏமாற்றி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிரப்பி எங்களுக்கு எவ்வளோ பெரிய சபைன்னு காட்டுறதுக்காக அவங்க செய்யல. Anyhow, that's not my problem. If you can handle a big place, it's okay. But the macro ministry, the micro ministry is more effective, I think, than the macro ministry. ஆகவே இப்படி இடத்தை நிரப்புறதோ நிரப்பாதோ அவங்க இஷ்டம், அது கையாள முடியும்னா முடிஞ்ச பண்ணுங்க, அது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆனால் சிறு குழுக்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற சுவிசேஷமும் பறைசாற்றுதலும் சீஷத்துவமும் ஒரே இடத்துல பெரிய இடத்துல வச்சு ஜனங்களை இப்படி போட்டு நசுக்கிறது எந்த விதத்திலும் பயனளிக்காது. And so when it gets bigger like that, when the space gets bigger, when the numbers get bigger, naturally the finances get bigger, the money gets bigger, and then you can't handle anything in any area, and then we are scared where we lose it, we try to protect it, and the very focus of ministry changes. இப்படி ஜனங்கள் அதிகமாக வரும்பொழுது பணம் அதிகமாக வருகிறது, பொருட்கள் அதிகமாக வருகிறது. அதற்கு பிறகு இவ்வளவு பணத்தை எப்படி பாதுகாப்பது, இவ்வளவு பணத்தை எப்படி செலவு செய்வது, இதற்காக ஒரு காரியங்களெல்லாம் பண்ணி ஊழியத்தின் நோக்கம் பணத்தை பாதுகாப்பாக வைப்பது சேமிப்பது இதிலேயே போயிட்டு எண்ணங்கள் மாறிடுது. See, there was a confusion like that in the church. இப்படி தான் ஆதி திருச்சபையில் ஒரு சமயம் நடந்துச்சு. In 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 1 verse 10 we'll start with. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். It says, "Now I plead with you, brethren, by the name of our Lord Jesus Christ, that all of you speak the same thing, and that be no divisions among you, but that you be perfectly joined together in the same mind and in the same judgment." 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். For if it had been declared to me concerning you, my brethren, by those of Chloe's household, that there are contentions among you, now I say this, that each of you says, I am of Paul, or I am of Apollos, or I am of Cephas, or I am of Christ. Is Christ divided? 11 ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கொலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது.
உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். Is Christ divided? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? Was Paul crucified for you? பவுலா உங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான், சிறையில் அறையப்பட்டான். Whatever they started with, they ended with the crucifixion. என்னென்ன ஆரம்பிச்சாலும் கடைசியில சிலுவையில தான் முடியுது. Because that was the purpose that God came to save us from sin and bring us back into the relationship with the Father, so that when he comes we can go as a bride. ஆகவே தேவனுடைய நோக்கம் ஜனங்களை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அவர் மீண்டும் வரும்போது அவரோடு கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியாக சேர்ப்பது அவருடைய நோக்கம். It is not about filling. அதன் சிலுவையின் மூலமாக அது நடக்கும். It is not about filling buildings. அது பில்டிங்களை, நம்முடைய கட்டடங்களை நிரப்புற வேலை. Because that building is not going to save us, that building is not going to be permanent. அந்த பில்டிங் நம்மை காப்பாற்றாது, அந்த பில்டிங் நிரந்தரமா இருக்காது. One pastor used to say like this: if anybody says I have a big church, he says what is the meaning of big? ஒரு பாஸ்டர் எங்களுக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு, எனக்கு யாராவது வந்து என்னுடைய சர்ச்சை ரொம்ப பெருசு அப்படின்னா, எவ்வளவு பெருசுப்பா பெருசு அப்படின்னு கேட்பேன். A person who has 100 will say to him that is big church, because he has more than a person who has 50. அதனால 50 பேர் இருக்கிற ஒரு சபை பார்க்கும் பொழுது 100 பேர் இருக்கிற ஒரு சபை பெருசுன்னு அவர் சொல்லுவார். What is big? அதனால பெருசு என்னது? Don't say big church, say growing church. அதனால பெரிய சபைன்னு சொல்லாதப்பா, வளருகின்ற சபைன்னு சொல்லு. Okay, well, let's go on with this verse. நாம இந்த வசனத்தை திரும்ப நம்ம பார்ப்போம். Now Paul is talking here. He says, was I crucified for you? Why are you fighting and saying, see, this is what is happening. When the churches get big, they say, my church is big church, your church is big church, I belong to this church, you belong to this church. And we forget to preach the gospel about the crucifixion. We start preaching about our church. Come and see in my church. ஆகவே தான் இங்கே ஆதி திருச்சபையில் என்ன சொன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். அதே போல் இன்றைக்கு சபைகள், நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன். என் சர்ச்சை பாருங்க, இப்படி மாளிகை மாதிரி இருக்குது, இங்கே ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்குது, 3 அடுக்கு இருக்குது. இப்படி தங்களுடைய சபையை குறித்து மேன்மை பாராட்டுகளை தவிர தங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறது. When I see some pastors who have some believers of other churches, I feel sorry for them, because those believers' names are not going to come in their list. They are only wasting their time. இன்னும் ஒரு சில பாஸ்டருங்க வேற சபையை சேர்ந்தவங்களை ஏமாத்து மூலமாக எப்படியோ சேர்த்து தங்க சர்ச்சில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அந்த ஆட்கள் எல்லாம் இவருடைய லிஸ்ட்டில் இருக்காது. ஏன்னா இவர்களால் ரட்சிக்கப்படல. அவங்க It's like taking திருடப்பட்டவர். It's like taking my children, stealing my children, okay, by whatever means you're stealing them and taking care of them. When they come to age, when they come to understand, they'll come back to their parents. இது எப்படி இருக்குன்னா, சின்ன வயசில் எப்படியோ தெரியாமலோ என்னுடைய பிள்ளைங்களை நீங்கள் கடத்தின்னு போயிட்டு நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் பெரிய வயசான பிறகு அம்மா அப்பா யாருன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், உங்களை விட்டுட்டு திரும்ப எங்கிட்ட தான் வரும். And then last of all, it's an illegal act. கடைசியில் ஒருவேளை உங்களை தூக்கி ஜெயிலில் கூட போடலாம், ஏனென்றால் அது சட்டத்துக்கு விரோதமானது. See friends, it is not about the gospel that we are preaching, or the good news is not about us. The good news is about the cross, and that Jesus died for us on the cross. ஆகவே நற்செய்தி என்பது நம்முடைய பெருமையையும் நம்முடைய செயல்திறனையும் நம்முடைய சாதனைகளையும் சொல்வதல்ல, சிலுவையிலே இயேசு நமக்காக என்ன செய்தார் என்ற அவருடைய காரியத்தை பற்றி பேசுவதுதான். And so Paul continues here, and we'll read verse 17. He says, for Christ did not send me to baptize but to preach the gospel. Now what's the gospel he's talking about? Verse 17. 1 Corinthians 1:17. For Christ did not send me to baptize but to preach the gospel, not with wisdom of words, lest the cross of Christ should be made of no effect. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். He says here, for Christ did not send me to baptize but to preach the gospel. Now what's the gospel? The gospel is the about the cross of Christ. ஆகவே அவர் சொல்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன அனுப்பலீங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செய்த காரியத்தை சொல்வது. He says not with wisdom of words, lest the cross of Christ should be of no effort. That means I'm not talking just my own wisdom, but I'm talking about the cross. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே
I have a special anointing to அது pray for மாத்திரமல்ல, you to get a own house. உனக்கு சொந்த வீடு வாங்குவதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு இருக்குது. And I know சொந்த வீடு வாங்கக்கூடிய அபிஷேகம். I know many of these believers who have own houses and don't use it for the glory of God, who are filled with pride and arrogance. இதே ஆட்கள், இந்த சொந்த வீடு பெற்றுக்கொண்ட அதே ஆட்கள், அந்த வீடு ஆண்டவருக்காக பயன்படல, அவங்க பெருமையை பறைசாற்றுறதுக்கு தான் பயன்படுது. ஏன் சொந்த வீடு வாங்கி? God never called you to get a own house, brothers. You go to a housing society, you can get an own house. ஹவுசிங் சொசைட்டி போயிட்டு லோன் வாங்கினா சொந்த வீடு வாங்கிடலாம். அது ஒரு And பெரிய most of them விஷயம். bought their house like that. அநேக பேர் அப்படிதான் வாங்கியிருக்காங்க. God never came to die for us to get own house. நம்மளுக்கு சொந்த வீடு வாங்குற கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரு. He came for this house, this me, to go and reach my eternal house. That must be our purpose. Getting a own house is not wrong, but make sure because of that own house you don't miss that eternal house. முதல்ல இயேசு கிறிஸ்து சரீரமாகிய நம்முடைய வீட்டில் அவர் வரணும். அதுக்கப்புறம் நாம் ஒழுங்காக வரும்பொழுது பரலோக வீட்டில் நம்ம போக போகிறோம். ஆனால் அதே வேளையில் நீங்கள் சொந்த வீடு வாங்குறது வந்து தப்புன்னு நான் சொல்ல, ஆனால் அதுக்காக நீங்கள் உலகத்தில் வாழக்கூடாது. That our own house must not stop you from going to eternal house. அந்த பரலோக வீட்டுக்கு போறதுக்கு உங்க சொந்த வீடு தடையா இருக்க கூடாது. Because I know people like that. சொந்த வீடு வந்த பிறகு when they had a hut house, when they did not have electricity, when they were very poor, they used to have house meeting, they used to win souls. Once they got a own house, they started cleaning it and wiping its tiles and seen to the gardening. They forgot about the ministry that God gave them, and most of them lost their house. I can tell you their names. நம்முடைய சபைக்கு வந்தவங்களுக்கு குறித்தே சொல்றேன். குடிசை வீடு, ஓலை வீடு, நட்சத்திரம் வீட்டில் இருந்தால் நட்சத்திரம்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஓட்டை. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மாக்களை ஆண்டவருடைய பாதையில் கொண்டு வந்து அந்த வீடு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு போனாங்களோ அன்னிலேருந்து இந்த வரைக்கும் அந்த டைல்ஸை கழுவுறதும் துடைக்கிறதுமே தான் வேலையாயிடுச்சு. You know why? Because we take the Old Testament promises and we try to claim it for today, which the Old Testament people itself were not satisfied. It was not enough to qualify them to go to their eternal homes. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற நாம் உரிமை பாராட்டுறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறவங்க உரிமை பாராட்டும் போது அதுவே அது போதுமானதா இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அது அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. That is why the writer in Hebrew, in the book of Hebrew we were studying, they were looking forward for the things that now we are enjoying. அதனால்தான் அந்த நிருபத்தை எழுதியவர், எபிரேய நிருபத்தை எழுதியவர் சொல்றாரு, நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலையை, இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வருகின்ற இந்த நிலையை அடையும்படிக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இதை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்களாம். இங்கே வரணுன்ற நாம் அங்கே போகணுன்னு காத்துன்னு இருக்கோம். We are going back there. அவங்க வந்து நம்மளை மாதிரி மாறணும்னு விரும்புகிறாங்க, நம்ம நிலைக்கு வரணும்னு விரும்புறாங்க. நாம அந்த நிலைக்கு போனால் நல்லா இருக்குமா அங்கே போவோம். Because Peter, he didn't stop at the beggar and say, I don't have money, silver and gold I don't have, and he didn't walk off, like singing a song of pity, playing a pity party, and he didn't walk off. ஆகவே பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன அந்த பேதுரும் யோவானும் அப்படியே பொன்னும் வெள்ளி எது இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே வருத்தத்தோட தங்களுடைய ஒப்பாரி பாட்டை பாடினே போல என்ன பண்றாங்க? He said, I have something more. அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது. He said, in the name of Jesus, rise up and walk. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. Could Abraham with all that silver and all that gold make a lame man walk? ஆபிரகாம் அவ்வளவு பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானா இருந்தானே, அதை வச்சு ஏதாவது ஒரு முடவனை நடக்க வச்சானா? Why are we still clinging on to that? God is going to give us a land of milk and honey. அதனால் இன்னும் பழைய ஏற்பாட்டிலே போயிட்டு பொன்னும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் தரப்போறாரு. First check it out whether it's really a blessing or it's not a blessing. முதல்ல அது கேட்கறதுக்கு முன்பாக இப்போ அது எனக்கு ஆசீர்வாதமா இல்லையான்னு முதல்ல அதை செக் பண்ணிட்டு கேளுங்க. Because Old Testament people held on to these earthly blessings only. They lost that also and now they don't even have a spiritual blessing. பழைய ஏற்பாட்டு ஆட்கள் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தையே தேடி தேடி ஓடி கடைசியில் அதுவும் போச்சு இதுவும் போச்சு. So what was happening in the early churches? They were concentrating on the cross. Everywhere they went, the message was Jesus came, Jesus died for you,
Jesus rose again, Jesus seated at the right hand of the Father. They didn't even talk about Jesus was born in Nazareth, or Bethlehem. in Bethlehem, or the wise men came, or the star was there. They didn't talk about, they finished, that story is over. They came to talk about why Jesus came. ஆதி திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவின் ஆதி திருச்சபையில் இருந்த சீஷர்கள், அதற்கு பின்பு அந்த சீஷர்களுடைய பிரசங்கமே இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார், ஏன் நமக்காக பாடுபட்டார், எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி பரலோகத்திலே நமக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், எப்படி அவர் பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதைத்தான் பேசினார்களே ஒழிய பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தை பற்றியே பேசல. Nobody celebrated Christmas. யாரும் பைபிள்ல கிறிஸ்மஸே கொண்டாடல. அவங்க பெத்லகேம்ல இயேசு பிறந்தார் அது பற்றியே பேசவே இல்லை. Nobody made a crib in their house. ஒருத்தர் வீட்லயும் அந்த குடில் சொல்றாங்கல்ல, கிறிஸ்மஸ் குடில், மலை அந்த புல்லெல்லாம் வச்சு நம்ம தயாரிக்கிறோம்ல, அந்த குடில்லாம் அவங்க செய்யவே இல்லை. Nobody said the baby Jesus is more powerful. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இயேசு ரொம்ப வல்லமை உடையவர்னு சொல்ல. Sacred Heart Jesus. அதுக்கப்புறம் இருதய ஆண்டவர். Only his blood that he shed for us on the cross can cleanse us and wash us. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் மட்டும்தான் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கழுவி நம்மை சுத்திகரிக்க முடியும். That is the power of the cross, and that is the message that the world needs today. அதுதான் சிலுவையின் வல்லமை, அந்த செய்திதான் இந்த உலகத்திற்கு தேவை. Okay, so all the Christians are getting ready now. They are counting the days. The countdown started. When the Lent days will get over, when we will celebrate Easter, when we will have turkey biryani, when we will have Easter eggs. Okay, they are all waiting for that countdown. ஆகவே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் உலகம் முழுசும் எப்பயா இந்த லெந்து காலம் முடிய போகுது, எப்போ நம்ம அந்த வான்கோழி பிரியாணியை சாப்பிடுவோம், எப்போ நம்ம போயிட்டு பேக்கரியில் போயிட்டு ஈஸ்டர் முட்டையை வாங்குவோம்னு காத்துன்னு இருக்காங்க. But friends, talk about the cross, talk about the sufferings of Jesus, talk about how it removed and washed us and cleansed us, and it's still available till the grace time. ஆகவே கிருபையின் நாட்கள் இன்னும் இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அந்த சிந்திய இரத்தத்தை குறித்தும் அந்த இரத்தத்தின் மூலமாக வருகின்ற விடுதலையை குறித்தும் ஜனங்களுக்கு பேசிக்கொண்டே இருங்க. Talk about that. அதை குறித்து Don't பேசுங்க. be ashamed of the cross. சிலுவை பற்றி நீங்க வெட்கப்படாதீங்க. Don't let people tell you what your God is hanging like that, see my God, it's covered with gold, see my God is so rich, see my God's temple, it's covered with gold, my God has got so much of ruby chains and necklaces and so much of jewels on it. Your God is hanging there. Tell them, my God is not hanging there. He was hanging there, but today he is seated at the heavenly Father. Your God is still a stone that covered with gold. உலக ஜனங்க என்ன சொல்லுவாங்க, என்னையா உங்க கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பரிதாபமாக தொங்கின்னு இருக்காரு, எங்க கடவுளை பார்த்தியா தங்க முலாம் பூசி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அத்தி மரத்தில் செய்து அதுக்கு மேலே ஒரு பட்டு துணியை போட்டு வச்சுருக்கோம், இப்படி செய்திருக்கோம் அப்படி செய்திருக்கோம், இவ்வளோ அருமையான கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து நாங்கள் பீடம் கட்டியிருக்கோம், அந்த பீடத்து மேலே தங்க முலாம் பூசி இருக்கோம், உங்கள் கடவுள் பாருங்கள் பரிதாபமாக தொங்கின்னு இருக்காரு. அன்பு சகோதரனே, பரிதாபமாக தொங்கின்னு இருந்தார், ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஆனால் உங்களுடைய கடவுள் வெறும் கல்லு, and it's covered with gold that you gave it. நீங்க தான் அந்த கடவுளை உருவாக்குனீங்க, நீங்க தான் அதை தங்க முலாம் பூசி தங்க தகடு, and you are trying to save that gold, and there somebody is waiting to steal that gold. அது மாத்திரமல்ல, அவருக்கு நீங்க போட்டீங்களே தங்க முலாம் பூசி தங்க தகடு போட்டீங்களே, அதே பாதுகாப்பாக அந்த கடவுளால் வைக்க முடியல, ஏன்னா வேற ஒருத்தன் திருடின்னு போயிடுறான். And as long as it's inside the temple, you call it God. When it's stolen, you say the statue is stolen. அந்த கோயிலுக்குள்ள இருக்க வரைக்கும் அந்த தங்க முலாம் பூசிய அந்த தங்க தகடு பூசியது கடவுள். திருட்டு போயிடுச்சுன்னா என்னது, சிலை திருட்டு போயிடுச்சு. கடவுள் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? See friends, you may not like what it may not sound so soft to your ears, it may be harsh to your ears, but that's the truth. அன்பு சகோதரனே சகோதரி, நான் சொல்வது உங்க காதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்காது, ரொம்ப கரடு முரடா இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப கொடூரமா நான் பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா சத்தியம் அப்படிதான். Because that is what you write. You say the statue is gone.
அப்படிதான் நீங்க சொல்றீங்க. காணாம போச்சுன்னா கடவுள் காணாம போயிட்டாருன்னு சொல்றீங்களா? சிலை காணாம போயிடுச்சு, பேர் மாறிடுது. காணாம போனோன்னு பேர் மாறிடுது. See friends, God wants to live in each one of you. He is not bothered about, man created religion. He came here. John 3:16 says, for God so loved the world. It did not say for God so loved Christians. There was no Christian. I really don't know when you go to heaven, and if you go to heaven and introduce yourself and say, Jesus, I'm a Christian, he'll ask, what's that? ஆகவே நம்ம தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எது? தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் உலக ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்தாரே தவிர கிறிஸ்தவங்க மீது அன்பு கூர்ந்தார் என்று பைபிளில் எங்கேயுமே இல்லை. பரலோகத்துக்கு நீங்களும் நானும் ஒரு வேளை போனோம்னா அங்கே போகும்பொழுது ஏசப்பா நான் கிறிஸ்டியன் சொன்னீங்கன்னா அவர் கேட்பார், கிறிஸ்டியன் என்னப்பா அப்படின்னு. That is in this கேட்பார். That is in this world. உலகத்துல தான்ப்பா அதெல்லாம், இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. For God so loved this world doesn't mean the world, the chair, the table, the trees, the lakes. It means his children. As we studied in Genesis, he created us in his own image. We went away, he came only to take us back. Simple as that. ஆதி ஆகமத்தில் என்ன படிச்சோம்? ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் உருவாக்கினாரு. அவருடைய சாயலும் ரூபத்தையும் பாவத்தின் மூலமாக இழந்து வெளியில போயிட்டோம். அதை மீண்டும் கொண்டு வரத்தக்கதாக தன்னுடைய உயிரை கொடுத்து மீண்டும் கொண்டு வர பார்க்கிறார். And we are going to see in the Old Testament and New Testament only this one point we will study today about the lamb that was foretold. Okay, and it didn't happen. Jesus is that, suddenly people get angry, suddenly they killed him, suddenly it didn't happen. It was preordained before the foundation of earth. It was prophesied and then it happened according to prophecy. இயேசு கிறிஸ்துவ திடீர்னு ஜனங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு இயேசு சொன்ன பிரசங்கம்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கூடி கலகம் பண்ணி அவர் சிலுவையில் வச்சு அரைஞ்சாங்க. அப்படி இல்லை. அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மனிதன் பாவம் செய்வான் என்றால் அவனை மீண்டும் மீட்டெடுத்து தன்னுடைய பரலோகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் சிலுவையின் வழி. This book is not one book that was written by one person out of his own imagination. இந்த பைபிள் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய கற்பனை திறன்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. It is 66 books in this. பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்கு. And there are many historical books, many scientific books, many researches, archaeological researches that can prove what is written on this book because they have the proof there. ஆகவே இந்த புத்தகம் உண்மையாக நடந்த ஒன்று என்பதை நிரூபிப்பதற்கு அநேக அறிவியல் புத்தகங்கள், அகழ்வாராய்ச்சிகள், ஆதாரங்கள் இதுக்கு இருக்குது. இதெல்லாம் உண்மை என்று. Okay, and these 66 books were written by almost 40 different authors at different periods of history. இந்த 66 புத்தகங்களையும் 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வித்தியாசமான இடங்களிலிருந்து வித்தியாசமான காலகட்டத்தில் எழுதினது. They wrote it, centuries before Jesus came, after Jesus came, in the east, west, north and south they wrote it. So you can't say one person copied another person. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு சிலர் எழுதினாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிலர் எழுதினாங்க. அதனால இவரை பார்த்து அவர் காப்பி அடிச்சாரு, இவரை பார்த்து இவர் காப்பி அடிச்சாருன்னு சொல்ல முடியாது. And everybody never wrote it for the same purpose to prove that Jesus is Lord. Everybody never wrote it for just one person to prove that Jesus is God or Jesus is coming or anything about Jesus. இயேசு வந்தார், இயேசு மரித்தார் என்று நிரூபிக்கப்பாக அது அவங்க எழுதல. Some people never knew why they are writing it also. சிலர் தான் ஏன் அதை எழுதுறன்னு தெரியாம எழுதினாங்க. See, some of David's songs that he sang or he just said it was in time of his own depression or in his own thankfulness. In his own situation he said it, not knowing that he was prophesying about the Messiah. சில காரியங்கள் தாவீது தன்னுடைய வேதனை நேரத்தில் தன்னுடைய விரக்தியின் வேளையில அவன் பாடிய பாடல்கள் அந்த விரக்திக்காக பாடியதாக அவன் நினைக்கிறான். ஆனா அவனையும் அறியாமல் பரிசுத்த ஆவியானவரால் உள்ளத்தில் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக அவன் அநேக காரியங்களை சொல்லியிருக்கான். அது பிறகு நிறைவேறுது. And what he said became a prophecy fulfilled through Jesus is there. அவன் சொன்ன காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுது. I'm talking about the death and suffering of Jesus. That's why I'm concentrating only on that part. But many other things that he said, God was fulfilled. The prophecies were fulfilled and yet so many is still to be fulfilled. வெறும்
இந்த இயேசு கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதலை பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவருடைய வாழ்க்கை குறித்த அநேக காரியங்கள் தாவீது சொல்லியிருக்காரு. இதை மட்டும் நான் சொல்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல, அது முன் குறிக்கப்பட்ட ஒன்று. In the same way, if you take Daniel or you take any writer in the Old Testament, when they explained a dream or when they said something, they never thought they were telling about India or they were telling about America or they were telling about 2020. The king had a dream, they just explained it, but without realizing it was a prophecy that was going to be fulfilled, and it is தானியேலோ அல்லது வேற எந்த தீர்க்கதரிசிகளோ தாங்கள் கண்டதை அந்த தரிசனத்தை அவர்கள் எழுதும் பொழுது அவங்களுக்கு இந்தியானா என்னன்னு தெரியாது, பாலஸ்தீனா என்னன்னு தெரியாமையே அவங்க அது தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக மாறந்து நிறைவேறுதலை நாம் பார்க்கின்றோம். Daniel says, I can't explain the dream, but my God will give me wisdom because he only knows it. தானியேல் என்ன சொல்றாரு, என்ன இந்த கனவுக்கான விளக்கங்கள் எனக்கு தெரியாது. ராஜாவுக்கும் கனவு வருது, அவர்கிட்ட என்ன சொல்றாரு, எனக்கு அந்த கனவை விளக்கக்கூடிய அறிவு திறன் எனக்கு இல்லை, கர்த்தர் கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்றேன். So you find everybody never sat down and planned and said, okay, we'll write like this, we'll write like that, then one religion called Christianity will come. No friends, it was not planned by people who try to plan out religions right now. ஆகவே எழுதியவர்கள் இப்படி ஒரு மதத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்குவோம், நீங்க இதை எழுதுங்க நாங்க அதை எழுதுங்க சொல்லி வச்சு எழுதல. அவர்கள் தேவனால் ஏவப்பட்டு எழுதினாங்க. அதற்கு பிறகு வந்தவர்கள் அதை பின்பற்றி இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற ஒன்று உருவாகி இருக்கின்றது. So just one example we'll see. It was about a lamb in the Old Testament in Exodus chapter 12 and verse 3. Here Moses is commanding them and says, every family take a lamb. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்றாரு, ஒவ்வொரு குடும்பமும் தன் குடும்பத்திற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். In the New Testament we find John chapter 1 and verse 29. John the Baptist is standing there, born from a woman who thought she'll never have a child after this. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், யோவான் எழுதுறாரு, இந்த ஒரு கன்னியானவள் தனக்கு ஒரு குழந்தை வரும் என்று. John the Baptist was born from a woman who never thought she'll have a child. She's gone old. She thought her life was over. Suddenly a new opening. யோவான் ஸ்நானகன் உடைய தாய் வயது சென்றவளானா, தனக்கு ஒரு குழந்தை வரும்னே அவளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அந்த நேரத்தில் தேவன் அவளுக்கு ஒரு குழந்தையை தருகிறார். It was God's appointed time for her to get that child in that old age. அந்த வயதான காலத்துல அவளுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானம். And that child had only one purpose, to come and proclaim the way, for the Messiah. அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்த வாழ்க்கையில், என்னது, மேசியாவின் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். God had only one purpose for that child. That child never was not grown, was not born to become a doctor or engineer, get a great name. He was only born to baptize Jesus and to say, this is the Lamb of God. Each of you have a lamb in your family that you are waiting to be sacrificed for its blood to cover you of your sins, but God has sent his own lamb to die and cleanse us and wash us from our sins. யோவான் ஸ்நானகன் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த யூதர்களை பார்த்து இப்படி அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்துறீங்க, அது உங்களுடைய பாவத்தை கழுவுன்னு சொல்றீங்க, ஆனால் உண்மையாகவே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி வந்திருக்காரு, அவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவர்தான் நீங்கள் பார்த்திருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And he's going to wash you of your sins. அவர் உங்களை உங்கள் பாவத்திலிருந்து கழுவுவார். So John the Baptist had one work, to say this, the Messiah, and the Messiah had only one work, to come in flesh and blood and die for us. ஆகவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கான ஒரே நோக்கம் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கான ஒரே நோக்கம் தன்னுடைய உயிரை தந்து நம்மை மீட்பதற்காக. God didn't come to prove that he is God. He doesn't have to prove that he is God. He came to die for you, so that if you and I believe and believe in that blood of his, he'll wash us of our sins. அவரே தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியது தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக அல்ல, நம்மை பாவத்திலிருந்து மீட்க கடவுளே மனிதனாக வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காக. 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். Out of many hundreds of years, Peter is writing this now. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு பேதுரு இந்த புத்தகத்தை எழுதுறார். What God told Moses to command the people of Israel to do, எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்க மோசேக்கு
காரியங்களை வழி நடத்தினாரோ, what எழுத சொன்னாரோ, what John came and confirmed, எதை யோவான் வந்து நிரூபித்தாரோ, here Peter is talking about it. அதே காரியத்தை இன்றைக்கு பேதுரு பேசுகிறார். It is over now, the work is over. John said, this is the Lamb of God, he is going to shed his blood for you. But now Peter is telling them what happened already. யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவும் என்று சொல்லுகிறார். He never explained it to them because he never knew. Only the words that God gave him, he said, this is the Lamb of God. It's not your lamb that you're going to kill in your house. It's God's lamb, and that's all he knew to say. He did not know anything more than that, because what God told him to prophesy, only that he can say. ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்ன அந்த ஒரு காரியம் தான் அவனுக்கு தெரியும். என்ன சொல்ல சொன்னாரு? இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, இவர்தான் உங்கள் பாவத்தை கழுவார். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனுக்கு தெரியாது. அதான் சொல்லிட்டான். But see what Peter says here. ஆனா அதற்கு பிறகு வந்து பேதுரு என்ன சொல்றாரு? See 1 Peter 2:21. 1 பேதுரு 2:21. He says, for this you were called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps, who committed no sin, nor was deceit found in his mouth, who when he was reviled did not revile in return, when he suffered he did not threaten, but committed himself to him who judges righteously. 21 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Who himself bore our sins in his own body on the tree, that we having died in sins might live for righteousness, by whose stripes you were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். For you were like sheep going astray, but you have now returned to the shepherd and overseer of your souls. சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். He is not just talking about physical healing here. இங்க சரீர பிரகாரமான சுகத்தை குறித்து இங்க பேசல. Okay, he is talking about you coming back to your daddy, coming back to the father, coming back to your shepherd. You were like sheep straying around. நீங்க அலைந்து திரிகிற ஆட்டை போல, காணாமற் போன ஆட்டை போல, வழி தெரியாத ஆட்டுகளை போல அங்கங்க சுத்தி இருந்தீங்க. இப்பொழுது அந்த மேய்ப்பனை நோக்கி ஓடி வருகிறீர்கள். You were hiding in the behind the tree, you were hiding underneath the fig leaves, but now you are coming back to God because of the blood of Jesus. நீங்கள் மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருந்தீர்கள், அத்தி இலைகளினால் உங்களை மறைத்துக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய அந்த இரட்சகரை நோக்கி வருகிறீர்கள். Okay, so what was foretold as an example, what was shown as a shadow through Abraham, what was given as a command for them to do and look forward for the deliverance, now it is fulfilled, and Peter is talking about the fulfillment. ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது, யோவான் ஸ்நானகன் மூலமாக அது காண்பிக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே அது எடுத்துரைக்கப்பட்டது. பேதுரு அது விளக்கம் கூறி முடிக்கின்றார். Abraham was given that as an example to show us. ஆபிரகாமுடைய சம்பவம் எதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி மரிப்பார் என்பதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது. Moses, he was given a command to tell the people to keep this festival every time. மோசேக்கு ஒவ்வொரு அந்த பஸ்கா அன்றைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. But none of them who wrote those things or told those things knew anything about Jesus coming or Jesus born or God coming in flesh. They had no clue. அதை சொன்னவர்கள், அதை எழுதியவர்கள் யாவருக்குமே இயேசு கிறிஸ்து என்று ஒரு வருவார், இப்படி மரிப்பார் என்ற விஷயங்கள் தெரியாமலே அவங்க அதை தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எழுதுறாங்க. Even John the Baptist never knew that Jesus lying on the cross. இயேசு கிறிஸ்து கூட, யோவான் ஸ்நானகன் கூட இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையிலே அடித்து தொங்க விட போறாருன்னு அவருக்கு தெரியாது. Nobody had a clue. யாருக்கும் அந்த உள்ளுணர்வோ ரகசியமோ தெரியாது. It was given as a shadow, it was given as examples. After it got fulfilled,
Peter is explaining it to us. முதல்ல நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டது, பிறகு உதாரணங்களாக கொடுக்கப்பட்டது, கடைசியில் அது நிரூபிக்கப்பட்டது. And how we must enjoy it, that we have seen the fulfillment, we have got an explanation of the fulfillment, and if you are still sitting and sorrowing there, we can't be a greater fool than us. ஆகவே இவ்வளவு நிறைவேற்றப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம் இன்னும் இயேசுவுக்காக புலம்பிக் கொண்டிருந்தால் நம்மை போல பரிதாபமான ஆட்கள் உலகத்தில் இருக்க முடியாது. We are still hanging on to that, looking at that lamb, we are still hanging on to our doctrines, we are still hanging on to our good deeds that we are trying to do. When the fulfillment is there, the explanation is there, it says just believe in your heart, confess with your mouth, become a child of God and share that good news. ஆகவே இன்னும் பாரம்பரியத்தை பிடித்துக்கொண்டு இன்னும் அந்த நிழலாட்டத்துக்குள்ளே இருக்காதபடிக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் உயிர்த்தெழுதலை அனுபவித்து அதை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். If you are going to still sit there and say Messiah come come come, if somebody will come, but that won't be the Messiah, that will be Antichrist, the son of perdition. ஆனா இன்னும் நம்ம அமர்ந்து கொண்டு மேசியாவை வாருன்னா வரமாட்டார். வேற யாராவது ஒருத்தன் வருவான், அவன் அந்தி கிறிஸ்துவா இருப்பான். Because Jesus will die only once, and that is why Moses was punished. He hit the rock twice, and God says because of your you spoil my image, because of your disobedience you'll only see the land, you won't go inside. So friends, if you are going to be disobedient, we'll only look at people going to heaven, but we may not go there. So just sit in a place, pray, ask God, let him open up your eyes and see and understand the truth and get ready to go and enjoy with our daddy in இந்த heaven. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் வருவார். மோசே அந்த கன்மலையின் மீது 2 தடவை அடிக்கும்போது ஆண்டவருக்கு ஏன் கோபம் வந்ததுன்னா, ஒரு தடவை அடிப்பது தான் அவர் ஒரு தடவை வருவதற்கான அடையாளம். அவர் 2 தடவை வரமாட்டார். அதனால் அந்த கீழ்ப்படியாத அவன் பண்ணதுனால, கோபத்தில் அவன் பண்ணதுனால, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்திலிருந்து பார்த்தானே ஒழிய உள்ளே நுழையவில்லை. இன்றைக்கும் அந்த மோசையை போல கீழ்ப்படியாமல் நம்ம இருந்தோம்னா அநேகர் பரலோகத்துக்கு போவதை நம்ம பார்ப்போம், ஆனால் நாம் மட்டும் வெளியில் நின்று நிற்போம். What a sad thing. எவ்வளவு பரிதாபமான We are the best time, the time of grace that we are living in, and just because of our own pride, because of our anger towards certain communities or certain type of people or certain religions, we are just shutting off the wonderful entrance that we can go and enjoy with our Creator. ஆகவே நம்முடைய ரட்சிப்பின் இரட்சகரோடு கூட அனுபவிப்பதற்கு பதிலாக ஒரு சில மத பிரிவுகளை சேர்ந்தவர்களை பார்த்ததன் மூலமாக, வல்ல மனதில் இருக்கின்ற தவறான எண்ணங்கள் மூலமாக, கோபத்தின் மூலமாக நம் கண்களுக்கு முன்பாக நாமே ஒரு கதவை மூடி வெளியிலே செல்லாமல் அடைத்து கொண்டு இருக்கின்றோம். Thank you, Lord. Let's close our eyes and நம் pray. கண்களை மூடி ஜெபிப்போம். Father God, I pray for people who are listening to me at any time when they listen to this message, Lord. ஆண்டவரே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் கர்த்தாவே எந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். I pray, Lord, even as Paul prayed for us, that their eyes of understanding be open and enlightened, Lord. பவுல் ஜெபித்ததைப் போலவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசமாகட்டும். Let us know what is the hope of our calling, Lord. எங்களுடைய அழைப்பின் நம்பிக்கையை நாங்கள் அறிந்து Let us கொள்ளட்டும். know the riches that we have with the inheritance in Christ, Lord. ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களுக்கு இருக்கின்ற உம்முடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறிந்து கொள்ள And உதவி Lord, let செய்யும். us see that we can be seated along with you if we just believe, Lord. ஆண்டவரே, உம்மோடு கூட அந்த உன்னதத்தில் நாங்களும் உட்கார முடியும் என்பதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Eternity is there for us to enjoy with you, Lord. ஆண்டவரே, உம்மோடு அனுபவிக்க எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்ற நித்தியத்திற்காக நன்றி. Help them to choose that, Lord. அப்பா, எங்களுக்கு அதை கர்த்தாவே தெரிந்து கொள்ள உதவி செய்தருளும். In Jesus' name, Father. இயேசு